வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 90 நாட்களில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள் உங்களுக்கு ஒரு மேன்மைகளை அளிக்குமா, அடுத்து பார்த்திங்கன்னா அதனால உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து பதிவுகள் கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்களை சொல்லும்போது நிறைய பேர் அதன் மூலமாக அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியிலையும் வந்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சொல்லக்கூடிய எளிய பரிகாரமான சில தெய்வ வழிபாடுகள், அடுத்து பார்த்திங்கன்னா சில தெய்வத்தினுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய ஜாதகப்படி என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணினீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியறதுனால இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2025 தொடக்கத்திலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, மேம் நாங்கள் இந்த 2025 என்ன மாதிரியான தெய்வத்தை நாங்கள் வழிபாடு பண்ணினா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனுடைய ஒரு தொடக்கமாக தான் இந்த பதிவு. இந்த ஒரு 90 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய சில தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுலேயும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட கஷ்டங்கள்லேருந்து எப்படி வெளியில் வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க திரும்பி பார்த்தாங்கன்னாலே ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு வந்துட்டுருக்கோம். நம்மளா இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி வந்திருக்கிறோம் அப்படின்ற அளவிற்கு இந்த தனுசு ராசி என்பர்கள் மிகப்பெரிய ஒரு இன்னல்கள்ல இருந்தெல்லாம் வெளியில வந்திருக்கிறாங்க. அதாவது எப்போ பார்த்தாலும் ஒரு போலீஸ், கோர்ட்டு வாசல், காவல் நிலையம் இந்த மாதிரிலாம் அலைந்த நண்பர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. அடுத்து வேலை இழப்புகள், ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வேலை இழப்பு, இந்த மாதிரி இருந்தக்கூடிய தனுசு ராசி என்பர்களும் இருக்கிறாங்க. இதையெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு குடும்பம்ன்றது சரியா இல்லை அப்படின்னு பிரிந்த குடும்பங்கள், ஏராளமான குடும்பங்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். ஏன்னா 7.5 சனி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு. ஒரு நிர்கதியாக எதுவுமே வேண்டாம், எனக்கு சொந்த பந்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய இடர்பாடுகளை கிரகங்கள் எல்லாமே அழிச்சிட்டு போயிடுச்சு. அதனால இந்த வரக்கூடிய 90 நாட்கள் உங்களுக்கு மிக சாதகமான ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி மே மாதம் உங்களுக்கு 7ஆம் இடத்துல போறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் அந்த சூரியன் பகவான், அதாவது பாக்ய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால இந்த ஜனவரி மாதத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே அதிலிருந்துலாம் விலகக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. எவ்வளவோ பிரச்சனைகள், அடுத்தடுத்து பிரச்சனைகள் இப்படின்னு சந்திச்சுட்டு வந்த இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒருத்தர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம அவங்கக்கிட்ட போய் பேசுவோம், நீ அன்னைக்கு இப்படி செஞ்சதுனால தான் நீ இன்னைக்கு அவஸ்தைப்படுற, ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கிறேன்னு நம்மளை பார்த்து குறை சொல்றதுல தான் அதிகமான ஒரு முனைப்போடு இருப்பாங்களே ஒழிய பெரிய அளவுக்கு நம்ம மேலே ஒரு அட்டாச்மெண்ட்டோ எதுவும் இல்லை, நம்ம மேலே ஒரு பரிகாசமோ எதுவுமே கிடையாது நம்மளை சார்ந்து இருப்பவர்களுக்கு, இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உலகத்தில் நீங்கள் எப்படி ஒரு வெற்றி அடைந்து வரப்போறீங்க அப்படின்றது தான் இந்த 90 நாட்கள் உங்களுக்கு மிக எளிதாக. சில விஷயங்கள்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் இந்த ஒரு சில முயற்சிகளுக்காக அதிகமான ஒரு பிரயாசம் எடுத்திருப்பீங்க, ஒரு அதிகமான ஒரு உழைப்பு, அதிகமான ஒரு முயற்சியை போட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த 90 நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பார்த்திங்கன்னா மிக எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால முயற்சி செய்கிறதுனால லாபம் தான் உங்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் தொழிலில் நிறைய மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆகணும். செய்யலைன்னா இந்த 90 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் தான் அடுத்தடுத்து ஒரு வளர்ச்சியை நோக்கி வரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். பிப்ரவரி மாதம் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அந்த 12-2-4ன்றது ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்கு. அதனால தொழிலில் எந்த அளவுக்கு சில முயற்சிகளை செய்து ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துறீங்களோ அந்த அளவிற்கு ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 90 நாட்கள் இருக்க போகுது. தொழிலில் நீங்கள் அலையக்கூடிய சில முயற்சிகள், அதாவது கஸ்டமரை தேடி நீங்கள் பயணிக்கும் போது, ஏன்னா 12ஆம் இடத்துல அந்த தொழில் ஸ்தான அதிபதி வர்றதுனால வெளியூர் பிரயாணம்
பிரயாணங்களை வச்சுட்டு கஸ்டமர்ஸை நீங்கள் கவர போகிறீங்க இந்த 90 நாட்களுக்குள்ள. அதனால நிறைய வருமானங்கள் உங்கள் காத்துட்டு இருக்குது. அதனால நீங்கள் கவலையே பட வேண்டாம் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அடுத்து உங்களுடைய வேலைன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன்னா எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு இது பார்த்தீங்கன்னா, தொழில் செய்கிறத விட வேலைக்கு போகிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. வேலைக்கு போகிறவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போய் தொழில் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான அன்பர்கள் எல்லாருமே நினைக்கிறீங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்கும். அந்த ஜாதகம் தான் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றது ஒரு பிரதிபிம்பமாக அது அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க நான் தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை தாராளமாக பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு வேலையில் எந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் செய்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த ராசி அதிபதியும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் பிப்ரவரி மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதனால் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் காத்துட்டு இருக்குது இந்த வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, தனுசு ராசி நபர்களுக்கு. அந்த ப்ரமோஷன் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான வருமானம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் ஃபிக்சேஷன்லாம் அந்த மே மாதத்தில் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனோட சேர்ந்த டிரான்ஸ்ஃபர் எல்லாமே இந்த பிப்ரவரி மார்ச்சில் உறுதியாக நடந்துடும். இந்த உறுதியாக நடக்கிறதுக்கு நம்ம சில தெய்வ வழிபாடை இந்த பதிவில் கடைசி சொல்கிறோம். அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வேலையாகப்பட்டது நிறைய பேருக்கு வேலையில் இருக்கிறீங்கன்னா நிறைய ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட் எல்லாமே காத்துட்ருக்குற பிப்ரவரி மாதத்துக்கு மேலே. அதுக்கப்புறம் வேலை இழப்புகளில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் மாதத்தில் இருந்து, ஏன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா வேலை இழப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பகவான் தான். அதனால் அந்த 5ஆம் வீட்டு அதிபதி ஜனவரி மாதத்தில் நீச்சமாக இருக்கிறாரு. பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு வர்றார். அதனால் அந்த வேலை இழப்புகள் எல்லாமே எப்போ கிடைக்கும், உங்களுக்கு எப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே இந்த வேலை இழப்புகளிலிருந்து மீளக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. குடும்பம் சம்பந்தமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய கணவர் தன்னுடைய மனைவி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையவே ஏமாத்திட்டு தன்னுடைய குழந்தைகளையும் ஒரு ஏமாற்றமான ஒரு வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சனி பகவான் 7.5 சனியாக இருக்கும்போது நடந்த பிரச்சனைகள். அது இன்னுமே தீரலை இந்த நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு. இதெல்லாம் தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. இது தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்திலிருந்து இந்த வாய்ப்புகள் எல்லாமே ஒரு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு நேரம். குழந்தை ஒரு இடத்துல இருக்கு, அம்மா ஒரு இடத்துல, அப்பா ஒரு இடத்துல, இப்படி இருக்கக்கூடிய குடும்பம் எல்லாமே பிப்ரவரி மாதத்தில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்க போது இந்த 90 நாட்களுக்கு. இந்த 90 நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய சில தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளுடைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சக்ஸஸ் ஆகணும். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கடந்த காலம் மாதிரி நீங்கள் சாதாரணமாக எந்த முடிவையுமே எடுத்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் நகர்த்த முடியாது. சில விஷயங்களை சில தெய்வ வழிபாடுகளை செஞ்சாதான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள்ன்றது வரும். உங்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் பார்த்தீங்கன்னா ஒரு குரு ஸ்தலமாக நவகிரக ஸ்தலத்திலேயே சித்தரிக்கப்படுது. அந்த குரு ஸ்தலமான அந்த திருச்செந்தூர் முருகனை நீங்கள் எந்த அளவிற்கு அவரை குருவாக நினைச்சு பாவித்து நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு அந்த குரு பகவானே வந்து உங்களுக்கு ஒரு நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த திருச்செந்தூர் முருகன் வழிபாடு நீங்கள் பௌர்ணமிக்கு பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு கோயிலில் போய் நீங்கள் ரொம்ப வரிசையில் நீண்ட வரிசையில் இருந்து காத்திருந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும்னே அவசியமே கிடையாது. எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய எளிய வழிபாடு முறை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய மனநிலை அதாவது என்ன சொல்கிறது, ஒரே நிலையில் இருக்கணும். மனம் சிதறாமல் உங்களுடைய வேண்டுதல்களை ஒரு நல்ல எண்ணத்தோடு அங்கே வைக்கணும். இது இல்லாமல் நீங்கள் அங்கே போய் க்யூவில் நின்று சண்டை போட்டு அந்த ஒரு தெய்வ வழிபாடு உங்களுக்கு என்றைக்குமே ஒரு நல்லதே செய்யாது. இஃப் சப்போஸ் உங்களால் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் தீபம்
ஏற்றி அந்த பௌர்ணமிக்கு வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த 90 நாட்களுக்குள்ள தனுசு ராசி அன்பர்கள் ஒரு சத்ரு சம்ஹார ஹோமத்தை பண்ணிக்கோங்க. இதை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.